ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நூடுல்ஸ் தாங்க செய்ய போகிறேன். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே எனக்கு செஞ்சு கொடுங்க ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்று கேட்டாங்களா, சரின்னு அதுதான் எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் செஞ்சே கொடுக்க மாட்டேன், எப்பயோ ஒரு நாளுங்கிறனால தான் நான் செஞ்சு கொடுக்குறேன். அதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், வானல்லையும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பாருங்கள் பொரிஞ்சிருச்சு. இப்போது 3 பச்சை மிளகாய் பெருசு கொஞ்சம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அது நல்லா வதக்கிடலாம். எண்ணெயிலே பொரிஞ்சிருச்சுன்னா நல்லாயிருக்கும். 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாங்க, அப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடும். ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்குறேங்க, அதை போட்டுடலாங்க. நல்லா வதங்கட்டுங்க. நூடுல்ஸில் கொடுத்த மசாலா பொடியை போட்டுடலாங்க. அப்படியே வதக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கிரும், சூப்பராக இருக்கும். தண்ணியில் போடுறத விட இதில் வதக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. நூடுல்ஸுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளியும் வேகணும், நூடுல்ஸும் வேகணுமா, அதனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாங்க. நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நூடுல்ஸை போட்டுடலாம். நல்லா வேகட்டுங்க, தண்ணி வற்றுற வரைக்கும். பாருங்கள், நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இனிமேல் சாப்பிட வேண்டியதாங்க. சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.